Hello Makkalae, welcome to MJ Expon. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸ்ட்ரூஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். போன வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எக்ஸ்ட்ரூஷன்ஸ்க்குலாம் எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரூஷன்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோவோட பாக்ஸை வந்து நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் இன் பிளேஸ் உள்ளே போனீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் மெட்டீரியல்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் போய் பை கேட்டகரின்னு இருக்குது. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மெட்டீரியல் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டாக ரெவிட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ். இதில் ஏதாவது ஒரு கலர் வேணுன்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணனா கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த செரின்னு கொடுக்குறேன். டபுள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷஸ் மெட்டீரியல் பை கேட்டகரியில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற வுட்டுக்கு ஃபினிஷஸ் ஏதாவது நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த மாதிரியே நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஓனாக இப்போ ஒரு கலர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், அந்த கலரை நான் அப்ளை பண்ணணும்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலில் போயிட்டு இங்கே கீழே இந்த ப்ளஸ் சிம்பிள் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரியேட் நியூ மெட்டீரியல்னு இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் அதை ரீநேம் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ விண்டோக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரூஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு இந்த சைட் டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி க்ரியேட் ஆகும். இல்லை போய் அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸில் போயிட்டு இங்கே நீங்கள் வந்து நோ இமேஜ் செலக்டட் அப்படின்னு இருக்குது. இந்த இது என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிஸ்டமில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு ரெவிட்டில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற மெட்டீரியலை நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த அசஸ் ப்ரௌசரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய நம்பர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். டைல்ஸ், ஃப்ளோரிங், மார்பிள் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அது கிளாஸி ஃபினிஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், மேட் ஃபினிஷாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. இங்கே போய் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபினிஷ் மாடல். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளோர் கொடுக்க போகிறீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் இன் பிளேஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷஸில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஒயிட் கலரில் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி சும்மா ஒரு ஜிப்சம் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணமோ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாடலுக்கும் நான் கொடுக்க போகிறேன்னா எடிட் இன் பிளேஸ் இதை ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டாலே மெட்டீரியல் இப்போ நானே ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன். டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் அப்பியரன்ஸில் போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு கலர் மாதிரி கொடுக்க போகிறேன்னா கூட ஏதாவது ஒரு கலர் கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்து ஃபினிஷ் மோட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்ட்ரூஷன்ஸ்லலாம் நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி அதோட எடிட்டிங் பிளேஸில் போயிட்டு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் க்ரியேஷன் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா நான் மெட்டீரியல்ஸ்னு ஒரு தனி டாபிக் வந்து நான் வீடியோ போடுறேன். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ரூஷன்ஸில் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு மெட்டீரியல் எப்படி க்ரியேட் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, ஜென்ரலாக ஒரு பில்டிங்க்கு எப்படிலாம் மெட்டீரியல் அப்ளை பண்ணும், அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய், டேக் கேர்.